லக்கிகள் மூஞ்சி ஏன் இப்படி இருக்குன்னு பார்க்குறீங்களா? நான் வெளியே கிளம்ப போறேன்னு மேடம்க்கு எப்பயும் தெரியும். எப்படின்னா, டெய்லி போய் கிளம்பிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 4 நாளா கன்டினியூவா காலையில ஆனா கிளம்ப வேண்டியதா இருக்கு. ஏன்னா, அது லாஸ்ட்டா சொல்றேன். இப்போ கிளம்புறதுனால புள்ள மூஞ்சி அப்படி இருக்கு. எனக்கு கேஜுக்குள்ள போட்டு மூடிட்டு போயிடுறேன். அதனால வேற வழி இல்லைங்க. ஏன்னா, பிளாக்கின், ஜெஸி அவங்களோட பல்லு ரொம்ப ஷார்ப்பு. விளையாடுவாங்க. ரப் அண்ட் டப்பா விளையாட போது மித்தவங்க கடிக்கிறது வந்து அந்த அளவுக்கு ஸ்கின் கிழியாது. ஆனா, இவங்க 2 பேரும் கடிச்சாங்கன்னா ஸ்கின் கிழிஞ்சிடுது. அதனால நான் பயந்துக்கிட்டு 2 பேருமே வீக்கான குழந்தைங்களா, அதனால கொண்டு போய் கேஜுக்குள்ள வச்சுட்டு தான் வெளிய போறது. அதனால தான் அவன் முகமே சோகமா போயிடும். அடுத்தது நான் வெளிய கிளம்புனாவே பிள்ளைங்களுக்கு பிடிக்காது. எல்லாமே ஊன்னு ஊழ விட ஆரம்பிச்சுருங்க. எவ்வளோ 1 வருஷம் ஆச்சுங்க. 1 வருஷமாவே இந்த பிள்ளைங்க நான் வெளிய போனாவே ஊழ விட்டுரும். அதுவும் 2 நேரம் நான் வெளிய போறேன், 2 நேரமும் ஊழ விட்டுட்டு தான் இருக்குங்க. என்ன பண்றது? வீட்டுக்குள்ள இவங்களோடயே ஸ்பெண்ட் பண்றதுக்கு அளவுக்கு நம்மளுக்கு வசதி இல்ல. அதனால தான். இப்போ என் பொண்ணோட ட்ரீட்மெண்ட்டோட செலவுகள் அதிகமாயிடுச்சு. நான் சித்தா போய் பார்க்க சொன்னாங்க, பாப்பாவோட ஃபவுண்டேஷன்ல. சரி சித்தா போய் பார்க்கலாம். அப்ப அலோபதி நிறுத்திடுவாங்க அப்படின்னு நெனச்சேன். கடைசில பார்த்தா சித்தா, அலோபதி 2 பேரும் பார்க்கணுன்ட்டாங்க. இப்ப இன்ஜெக்ஷன் சாட்டர்டே போடுறது, இப்ப மண்டே போடுற மாரி ஆயிடுச்சு. அது போய் இப்போ பாப்பா கூட்டி போய் இன்ஜெக்ஷன் போடணும். அங்க தூரத்துல ஒரு கடை தெரியுதுங்களா? அங்க தான் நான் கடை போடலான்னு இருக்கேன், டைலரிங் கடை. ஏன்னா ஸ்டிச்சிங் ஆல்ரெடி வீட்ல நெறைய வரும். உட்காந்து தைக்கிறதுக்கு நேரம் தான் பத்தல. நான் ஒரே ஆள் தான் எல்லா பக்கமும் அலையணும். கிளீனிங் ப்ராசஸும் பண்ணணும், சமைக்கணும். என் பொண்ண கொண்டு போய் காலேஜ்ல விடணும், ஹாஸ்பிட்டல் போகணும், ரேஷன் கடைக்கு போகணும். எல்லாத்துக்கும் நான் தான் அலையணும். போகும்போது ஸ்டிச்சிங் பண்ணி வருமானம் ஈட்ட முடியும்னா நிச்சயம் முடியாது. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஒர்க்கில் இருந்தால் மட்டும் தான் சம்பாதிக்க முடியும். இந்த ஒர்க்கில் இருக்குன்னு தெரியும். சைட் பிஸ்னஸ் ஏதாவது பண்ணணும். கடன் வாங்கி தான் அட்வான்ஸ் கொடுத்துருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுறேன். சக்ஸஸ் ஆகணும்னு வேண்டிக்கிறேன். ஏன்னா இது சக்ஸஸ் ஆனால் தான் குழந்தைங்களுக்கான வேக்ஸ்லேருந்து என் பிள்ளை வரைக்கும், என் வீடு வரைக்கும் எல்லாத்தையுமே